வெல்கம் டு ஹார்ட் ஆஃப் ஆரோவில். எஸ். உங்கள் பேர் சார்? என்னுடைய பெயர் சுந்தர விநாயகன் சொல்லுவாங்க, ஃபுல் நேமு. அங்கே நான் பிறந்து வளர்ந்தது வந்து கோட்டக்கரை கிராமம். பிறந்தது கிராமத்தில் பிறந்தேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 9-10 வயசுலாம் ஆகும்போது 5வது வரைக்கும் படிச்சிருந்தேன். படிச்சுட்டு இங்கே ஆரோவிலுக்கு இங்கே பக்கத்து கிராமத்தில் கோட்டக்கரை கம்யூனிட்டி இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இட் வாஸ் நியர்லி லைக் 1978-74 சம்திங் லைக். அப்போதைக்கு எனக்கு 9 கிட்டத்தட்ட 10 வயசு இருக்கும். அங்கேருந்து வந்தேன். 600 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நான் பிறந்தது. ஆரோவிலில் வளர்ந்தது. இப்போ கணேஷ் பேக்கரின்னு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படி அந்த கணேஷ் பேக்கரின்னு எப்படி சொல்லணுன்னாக்கா, நான் இங்கே வளரும்போது இந்த கோட்டக்கரை கம்யூனிட்டியில் வளரும்போது ஆஸ் எ கம்யூனிட்டி கிச்சன் ஒன்று இருந்தது. அந்த ஒரு 6-7 ஃபேமிலிஸ் லிவிங் ஹியர். அவங்க எல்லாமே ஒன்றா கூடி ஒரு கிச்சன் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த கிச்சன் ஆரம்பிக்கும்போது டெய்லி இந்த ராகி போரேஜு, வீட் போரேஜு, பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யும்போது இதுமாரிலாம் இருந்தது. அப்புறம் அந்த ஒயிட் ப்ரெட்டு வெளியிலேருந்து வாங்கிக்கணும்னு சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது என்ன சொன்னாங்க, ஏன் நம்ம வந்து இங்கேயே ஒரு அடை மாதிரி எதனா செய்யலாம், இங்கே ஒரு சின்னதாக ஒரு குட்டி அவன் போட்டு அதில் நம்ம ப்ரெட்லாம் செய்யலாம்னு சொன்னாங்க. அப்போ செய்யும்போது வெரி குட் ஐடியா. அப்போ எனக்கு என்ன செய்யணும் எது போகணும் எனக்கு தெரியாது. அப்போ ரியலி லைக் ஐ வாஸ் சைல்டுனா நாட் லேபர் சைல்டு, பட் ஐ வாண்டட் டு சி தட்னா. அப்புறமேட்டு நாளுக்கு போக 10 வயசு 11 வயசு வரும்போது ஆரோவில்ன்றது வந்து சர்வதேச நகரம், இது வந்து அன்எண்டிங் எஜுகேஷன் சொல்லிட்டு மதர்ஸ் டிஆர்பின்னு சொன்னதை வச்சு தான் நான் வந்து இங்கே இருந்தேன். போதும் இதுக்கு மேலே என்னால், ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க, 6 மந்த் பேபிலே என்னை இறந்துட்டாங்க. அப்பா மட்டும்தான் வந்தார். அப்பா இருக்கும்போது என்னை ஹீ டேக் கேர் வெல். பட் அவர் என்ன சொன்னால், நிறைய நீ படி, எவ்வளோ படிக்கணும்னு நீ படினா. இல்லைப்பா, இந்தமாதிரி ஆரோவிலில் இருக்கிறேன் நான். அது லேரின்றவர் அமெரிக்கன் இஸ் ரியலி வாண்டட் அடாப்ட் மீ. அது வந்து அவர் கூட நான் இருக்கிறேன், இருந்து நிறைய கற்றுக்கிறேன் அவர்கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டேன். இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் ஹோம் ஸ்டடி மாதிரி இல்லை. அவர் கூட இருந்து நிறைய நாள் விட அப்புறமேட்டு இந்த கம்யூனிட்டி கிச்சன் ஐடியா வந்து இல்லை. அப்போ ஐடியா வரும்போது நாங்கள் வந்து அந்த கிச்சனில் வந்து ப்ரெட்டு செய்யணும்னு பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணும்போது என்னாச்சுனாக்கா, ஒரு சின்ன குட்டி அடுப்பு செய்யணும்னு சொல்லிக்கினே இருந்தாங்க. அப்போ இங்கே போல்ட்ரி எல்லாமே, இங்கே கிரெயின்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே அது ஃபீல்டில் போடுவோம். அந்த ஃபீல்டுலேருந்து எடுத்து வந்து அரைச்சி நாங்கள் அதை வச்சு சாப்பிடுவோம். அப்புறமேட்டு நாங்கள் அடுப்பு பிளான், அந்த சின்ன குட்டி அடுப்பு, பேக்கரி அடுப்பு செஞ்சோம்னா அதில் ஒரு ப்ரெட்டு எதனா அடைகடை தட்டி சாப்பிட்லான்னு ஐடியாவில் தான் செஞ்சுன்னு இருக்கும்போதே ஒரு கேட்டு ஒன்று செஞ்சாங்க. இன்றைக்கி அங்கே ஃபாரஸ்ட்டில் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணாங்க. அது பூரா மாடு வந்து துணுதுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியை கூட்டின்னு வந்து அந்த கேட்டு ஒன்று செஞ்சாங்க. நெயில் அடிக்கும்போது நான் கிட்ட தான் இருந்தேன். நெயில் வந்து என் கண்ணில் வந்து அடிச்சிது. அந்த நெயில் கண்ணில் வந்து அடிக்கும்போது டக்குன்னு உள்ள நெயில் அப்படியே இருந்து ஜிப்மர் போயிட்டு அந்த நெயில் அந்த ஆணி பிடுங்கி எடுத்து வச்சுன்னா, அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க, இந்த கண்ணுலாம் எதுவும் போகல. ஏன்னா என்னை சுற்றி மதர் ஃபோட்டோவும் ஸ்டிஆர்பின்ற ஃபோட்டோவும் வச்சு அந்த பெட்டு அட்மிஷன் பண்ணும்போது அதை சுற்றி வச்சதுனால அது என்னாச்சுன்னா, ஆக்சுவலாக இந்த கண்ணில் வந்து எதுவுமே செய்யாத அளவில் இருந்த கண்ணு எனக்கு வந்து மதர் கிரேஸ், ஸ்டிஆர்பின்ற கிரேஸில் இந்த கண்ணு நல்லபடியாக இருந்தது. ரைட் ஹேண்ட் நேரத்தில் இவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஷோல்டரில் என்னை தூக்கி போட்டுக்கின்னு ஒரு மோட்டர் சைக்கிள் விட்டுக்கின்னு நேராக அங்கே போடணும். எங்கள் அப்பாவே இல்லை. எங்கள் அப்பா வந்து வேறு வெளியில் வந்து வேலை செய்யும்போது லேரி என்றவர் தான் ஆஸ் எ ஃபாதர் மாதிரி. நான் கையெழுத்து போகிறேன், நான் கையெழுத்து இல்லை கையெழுத்து போட்டால் நான் உனக்கு ஏன்னா ஒன்று ஆயிடுச்சு, யார் சொல்லி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இவர் கையெழுத்து போட்டு ஆஸ் எ ஃபாதர் நான் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாங்க. டாக்டர் வந்து மத்தியோன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவர் என்ன சொன்னார், காட் கிரேஸ் அந்த பையனுக்கு திரும்பி வந்துடும், கண்ணு பார்வைலாம் நல்லா இருக்குது, இன்னும் பாருங்க கண்ணில் அப்பார இருக்கும், அவரும் வந்துடுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால என்னை சுற்றி ஃபோட்டோ நிறைய ஆரோவில்லியன்ஸ், இந்த கம்யூனிட்டி ஆரோவில்லியன்ஸ் ஒன்று மாற்றி எனக்கு ரொட்டேன் பண்ணாங்க. எங்கள் அப்பா கூட என்ன அம்மா அப்பா இருந்துருந்தாங்கன்னா அவங்க கூட செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆரோவில்லியன் டேக் கேர் பண்ணி, அதனால் அவங்க பண்ணி அந்த என்னை முடிச்சுட்டு வரும்போது என்ன சொன்னாங்க டாக்டரு, இந்த பையனுக்கு கொஞ்ச நாளில் வெயிலில் வேலை செய்ய விடாதீங்க, உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணுவேன். அப்போ தான் தேர் பிளான் கிச்சனை அந்த 3 ப்ரெட்டு செய்கிறதுக்கோசம் ஒரு சின்ன குட்டி அடுப்பு செஞ்சு 3 ப்ரெட்டு செஞ்சு அதை கம்யூனிட்டி கிச்சன் வச்சோம். இங்கேருந்து அப்போ ஆரோவில் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, வேர் எவர் த பீப்புள்
ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னா நாங்கள் கேட்லக் பாட்லக் மாதிரி போவோம் அந்த வீட்டுக்கு. எஸ் பாட்லக் போகும்போது இந்த 3 பிரெட் எங்கே போனாலும் பிரெட்டு பிரெட் பீட்சா அது அந்த பீட்சான்றது வெஜிடபிள் பாய் அது சேஞ்ச் எடுத்துன்னு போவோம். எங்கேருந்து வந்து எங்கேருந்து வந்து இந்த பிரெட்டு எங்கேருந்து வந்து இது கோட்டைக்காலை நாங்கள் தான் செய்கிறோம், இந்த லாரியும் சுந்தரம் தான் செய்கிறாங்க இதை சொல்லும்போது அப்படின்னு எனக்கு அந்த பிரெட் கிரெயின்ஸ் நம்ம லோக்கல் கிரெயின்ஸ் லோக்கல் கிரெயின்ஸ் வீட்டு பியூர் வீட் ஓ நைஸ் அதுதான் அதில் வந்து போட்டு எல்லாம் அதை சவர்ட பிரெட்டும் செய்வோம், எல்லா பிரெட்டும் செஞ்சு 3 பிரெட்டில் வந்து தான் கிட்டத்தட்ட 900 பிரெட்டுக்கு மேலே வந்தது. அந்த பிரெட்டை வச்சு தான் வந்து என்ன செஞ்சேன் தமிழ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. இது ஏன் லார்ஜராக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இங்கே செலிப்ரேஷன் கம்யூனிட்டியில் பெரிய பேக்கரி கட்டணும். தமிழ் ஃபண்டுன்னு சொல்லி ஜெர்மன் ஃபண்டு ஜெர்மன்லேருந்து தமிழ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு வந்து தமிழ் ஜனத்துக்கு உதவி பண்ணுறதுக்கு. அப்போ நான் ஐம் ஆரோவில்லியன், நான் வில்லேஜ் அப்போ தான் என்ன செஞ்சேன் எனக்கு இந்த ஒரு கிராண்ட் ஒன்று போகணும் சொல்லிட்டு நான் கேட்கும்போது எனக்கு அப்போ 7500 ரூபா கொடுத்தாங்க. பெரிய ஹியூஜ் பில்டிங் நான் கட்டினேன். 2 பில்டிங்கு 2 பெரிய அடுப்பு, இந்த அடுப்பு பழைய அடுப்பு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து இந்த பின்டோன்லேருந்து 2 பேர் எரிக்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க 2 பேர், அவர் ஹீஸ் எக்ஸ்போர்ட் வித் மேக்கிங் ஆவன் அவங்க தான் வந்து அந்த 2 அடுப்பையும் கட்டி விட்டு எனக்கு இந்த பேக்கரி ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அந்த பேக்கரி ஸ்டார்ட் பண்ணி தான் த்ரூ அவுட் ஹோல் ஆரோவிலுக்கு பண்ணது. பண்ணினா அப்படியே வேலை செஞ்சுக்கினே இருந்தேன். அப்போ வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா இங்கேருந்து பிரெட்டு வந்து ஹோல் கம்யூனிட்டிக்கு போவோம். குதிரை வண்டியில் எடுத்து போவோம், வேனில் எடுத்து போவோம், சைக்கிள் எடுத்து போவோம். அப்போ ஒன்று விட்டா மழை, ஹெவி மன்சூன் கண்டினியூ 1 மந்த்தாக மழை பெய்யும். மழை பெய்யும் இங்கேருந்து அங்கே மாத்திரமேந்திக்கு போனால் கூட சேரும் சகதியமாக ஒலையும் கிளியுமா இருக்கும். அந்த சேரும் சகதியிலேருந்து கஷ்டமாக இருக்குது நம்ம ஜனத்துங்களுக்கு. இது இன்னும் எங்கேயாவது ஒரு இடம் பார்த்து நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அப்போது வந்து என்ன 1980 நான் டெவலப்மெண்ட் குரூப்பில் கேட்டேன், எனக்கு வந்து இந்த இடம் வந்து சூட்டபிள் இல்லை. ஏன்னா காரணம் என்னென்னா நீ டைமுக்கு கொடுக்க முடியல மக்களுக்கு. அதனால் எனக்கு அங்கே எங்கன்னா சென்டரான இடம் இருந்ததுனாக்கா அந்த இடத்துக்கு அந்த பிரெட்டை கொண்டு போய் கொடுக்க முடியும் நல்லன்னா. அப்போ என்னன்னா எந்த காசே கிடையாது. அவங்க மெட்டீரியல் நான் சொல்லுவேன், அவங்க கொடுப்பாங்க. அதேமாரி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அவங்க பேமெண்ட் அவங்க கொடுப்பாங்க. அதை பேமெண்ட் கொடுத்துருவோம். அதுதான் என்ன தேர்ஸ் நோ மெயின்டெனன்ஸ் பாஸ்பரிட்டி ஆனால் எல்லாமே வரும். அப்படி இருக்கும்போது நல்ல டெவலப் ஆகிக்கினே இருந்தது. ஸோ இது 1980 நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்போது அந்த 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. பார்னிவாஸ் ஒன்று, டானால் ஒன்று, அங்கே ஒன்று இப்போ இருக்குது அந்த பேக்கரி. 80 ஓகே நீ இதுலாம் செய்யலாம். நான் இப்போ ஆட்டோன்றவர் அவர் எங்களோட வேலை செஞ்சார். இன்னொருத்தர் வந்து ஆட்டோ வந்து டேக் கேர் த கேஷு. இன்னொரு ஜண்டினோட ஆர்டர் என்ன வாங்கிறது அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவர் நீ வெளியில் போய் கொடுத்துருவா, நான் இங்கேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி இப்படிலாம் போய் நல்ல டெவலப் ஆயிடுச்சு. டெவலப் ஆகி 1985 ஸ்டார்ட் பண்ணுது பில்டிங்கு. 80 ஸ்டார்ட் பண்ணி 85 முடிஞ்சிட்டு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஆட்டோ கொடுத்துருச்சான்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கங்க வில்லேஜ் ஆக்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ணலாங்க. டிஃப்ரெண்ட் வித்தியாசமாக கொஞ்சம் அப்பயே நான் 17 வருஷம் வேலை செஞ்சேன். 85 17 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங் எல்ஸ். திஸ் இஸ் ஆரோவில் இஸ் அன்எண்டிங் எஜுகேஷன். அதனால நம்ம ஏன் இன்னும் வேறு எதனா செஞ்சிடலாம். அப்போ தான் 1980 வாட் ஐ தாட் இட், என்ன நானே படிக்கலை, நம்ம பயோரீசன் பிள்ளைங்களும் வந்து படிக்கணும். ஐ டூக் அ சர்வே, வில்லேஜ் ஆக்ஷன் வரும்போது ஐ டூக் அ சர்வே. இப்போ சர்வே எடுக்கும்போது 85 and 65% சில்ட்ரன் ஆர் இல்லிட்ரேட்னா குழந்தை வச்சுக்கிறவங்களும் மாடு மேய்க்கிறவங்களும் அந்த ஒர்க்கிங் சில்ட்ரனும் அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவேன். உடனே ஈவினிங் டைம் இந்த மாட்டை கொண்டாந்து கொட்டாயில் கட்டிட்டு குழந்தைய வந்து அம்மா கிட்ட விடலாம். வேலை செஞ்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து அண்டர் த ஸ்ட்ரீட் லைட்டில் தெருவில் ஒரு எஜுகேஷன் தமிழ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தமிழ் கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் ஐ எம் நாட் ஈவன் எஜுகேட்டட், பட் ஐ ஃபைண்ட் இட் இன் த வில்லேஜஸ் அப் டு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிங்கன்னா. அப்போல்லாம் 12th ஸ்டாண்டர்டில் அவங்க கிரேட் நல்ல டேலண்ட் உள்ளவங்க. அவங்களெல்லாம் செலெக்ஷன் பண்ணி சும்மா ஒரு பாக்கெட் மணி மாதிரி டோக்கன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டோக்கன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துக்கணும். அப்போது என்னாச்சுன்னா ஐ ஸ்டார்டட் இன் 2 villages, கோட்டக்கார காலனி, அப்புறம் அன்னை நகர். இந்த 3 வில்லேஜ்லேருந்து 16 villages வந்தது அண்டர் ஸ்ட்ரீட் லைட்டில் பண்ணும்போது. அப்போ வந்து என்ன செய்யுன்னா நான் வில்லேஜ் ஆக்ஷன் பண்ணும்போது ஒரு டோனர் ஒருத்தர் வந்தார். என்ன இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்படிலாம் சொல்லலாம். அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஸோ மழை பெய்யும் போது நாங்கள் டெம்பிளில் நடத்துவோம். டெம்பிள் அண்டர் தி ஸ்ட்ரீட் லைட் இருந்துட்டு டெம்பிளுக்கு போனோம்.
டெம்பிள் என்னாச்சு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும். கூட்டம். அப்போ நான் அதில் வந்து பண்ண முடியாது. அதனால் என்ன செஞ்சேன்னா இவங்க இதுக்குன்னு ஒரு இடம் வேணுமே சொல்லிட்டு தான் ஐ டாக் டு த ஸ்பான்சரிங் பீப்புள். அவங்ககிட்ட அவங்க கேட்டு எங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கோசம் வீடு, அதாவது எங்கேயாவது ஸ்கூல் கட்டி கொடுத்தீங்கன்னாக்கா இவங்கெல்லாம் வந்து பெனிஃபிட் ஆடுவாங்க. அதில் பெனிஃபிட் ஆடுவாங்கன்னு உடனே என்ன செஞ்சாங்க, அவர் இங்கேருந்து போய் ஃப்ரான்ஸில் சொல்லி எனக்கு வந்து ஃபண்டிங் அனுப்புனார். ஃபண்டிங் அனுப்பும்போது இடம் அவங்க கிராமத்தில் வாங்கிக்கிங்க, பில்டிங்லாம் வந்து அங்கே அதாவது மேஷனுக்கு கூலி கொடுத்துருவாங்க, ஹெல்ப்பர் வந்து அந்த ஊர்லேருந்து கொடுப்பாங்க, மீதி போகிற அக்கௌண்டிங் எல்லாம் பண்ணி ஆரோவில் பார்த்துக்குவோம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 3 ஸ்கீம், ஆரோவில், வில்லேஜஸ் அண்ட் ஃப்ரான்ஸ், ஓகே, இந்த 3 நிறுவனமும் சேர்ந்து இந்த பில்டிங் கட்டினாங்க. நம்மகிட்ட கிட்டத்தட்ட 11 பில்டிங் இருந்தது. 11 பில்டிங்கில் நல்லா கட்டி நல்லா ஓஹோன்னு ஓடிச்சு. இந்த என்ன தமிழ் படிக்கக்கூடிய பசங்களுக்கு நல்லா வந்து ட்ரைனிங் கொடுத்து நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்கள ரெஃபர் டு த கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பாருங்கள், வில்லேஜ் ஆக்ஷன் வந்த பிறகு கவர்மெண்ட் டீச்சராக வீக்காக இருக்காங்க, கோல் எடுத்து அடிப்பாங்கன்றதுலாம் அடிக்கக்கூடாது பிள்ளைங்கள சொல்லிட்டு நாங்கள் போய் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்தோம். அவங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் ஆர்வலில் கொடுத்து இந்த ரிசர்ச் பர்சன் வர சொல்லி எப்படி ஒரு பிள்ளைங்களை பாடம் கற்றுக் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா இந்த பயோரீசன் இந்த வானூர் பிளாக்கில் இருக்கிற டீச்சர்ஸ்லாம், கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு ஆர்வலில் நிறைய ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் தேர்ச்சி பண்ணோம். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் உலகம்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்கூலு, அந்த தமிழ் உலகம் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களை நான் எந்த ஸ்கூலுக்கு அனுப்பினா ரெஃபர் பண்ணாலும் அவங்க எடுத்துக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. காரணம் என்ன, நல்ல வெல் எஜுகேட்டடாக இருக்கான், நல்ல திறமையான பசங்க, மாடு மேய்ச்சாலும் ஆடு மேய்ச்சாலும் குழந்தை வச்சுருந்தாலும் ரியலி பிரில்லியன்ட். அவங்க வந்து நம்ம தமிழ். நீங்கள் வந்து வேலை ப்ளஸ் படிப்பும் வேணும்னு நினச்சிங்க? கண்டிப்பாக. நானே படிக்க முடியாத இருந்துட்டேன், அதனுடைய எஜுகேஷன் என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு புரியுது. நான் ஐ கேன் ஈவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் எடுத்துக்கினா எனக்கு அதில் ஃபுல்லாக போக முடியாது, அதேமாரி இந்த கம்ப்யூட்டரில் எடுத்துன்னு தெரியாது. ஆனால் ஐ டிபெண்டிங் சம்படி இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் அப்பயே ஐ தாட் இட் இன் மை மைண்ட். பிகாஸ் ஒன்ஸ் ஐ met a mother and mother photos, if I had some incidents happen, it's really click in my mind. அதனால தான் திரும்பி என்னால் பள்ளிக்கூடம் போக முடியல, நான் இவங்களுக்கு உதவி பண்ணணுன்றது தான் என்னோட. அப்போ இந்த கணேஷ் பேக்கரி நடத்திட்டு இருந்தீங்க? கணேஷ் பேக்கரி 1990 தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. இது 80ல் நான் வந்து இவங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். 80ல் சர்வீஸ் பண்ணிவிட்டு 85ல் வந்து அந்த அப்போ பேக்கரி இருந்தது. அப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அங்கேருந்து சேர்த்து போய் நாங்கள் அவங்களுக்குலாம் கொடுப்போம். அப்போ 85ல் ஃபுல்லாக அந்த பேக்கரியை ட்ராப் பண்ண அப்போ வந்து நத்திங் பிலாங் டு யூ, எல்லாமே பிலாங் டு ஆரோவில். அதனால் எல்லாத்தையுமே அங்கே எல்லா பொருள் அசெட் எதுவுமே நான் எதுவுமே தொடலை. ப்ளீஸ் யூ டேக் கேர், நீங்கள் கற்றுக் கொடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ண. அதுதான் நான் அந்த பேக்கரி அப்படி விட்டுட்டு வந்தேன். ஆனால் விட்டுட்டு வந்து காட் கிரைஸ், மதர் கிரைஸ் எனக்கு இந்த பேக்கரி கொடுத்தாங்க. இது வந்து என்னென்னா 1980ல் வந்து இந்த பக்கமும் கொஞ்சம் பேக்கரி இருக்கும், இந்த பக்கமும் இந்த மெயின் மை இன்டென்ஷன், மை மோட்டிவேஷன் எல்லாமே கிராமத்து மக்களுக்கு நிறைய உதவி பண்ணணும். என்னுடைய விஷு அதுதான், அவங்களுக்கு உதவி பண்ண. ஏன்னா இப்போ எப்படின்னா மஃபன் போடுறேன்னா 25 rupees இப்போ மஃபன் போடுறேன், அவங்களுக்கு வந்து 40-50 ரூபா போடுதில்ல, அது யாரும் வாங்கி சாப்பிட முடியாது. இது 25 rupees மஃபனு எல்லாமே ஏழை எளிது எல்லாமே வாங்கி சாப்பிடலாம். அதனால் என்னது பூரா காஸ்ட் ஆஃப் த ப்ரைஸ் தான் நான் இன்றைக்கி போடுறேன். எனக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட் வரணும்னு. இப்போ என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் பிரெட்டு, உங்கள் கணேஷ் பேக்கரியில் பண்ணுற ப்ராடக்ட்ஸில்? நம்ம பேக்கரியில் வந்து கணேஷ் பேக்கரியில் லோக்கல் கிரெயின்ஸு, அந்த சிறுதானியங்கள்லாம், அப்புறமேட்டு ஹோல் வீட்டு, எது எது வந்து மக்களுக்கு கெடுதல் இல்லையோ அதெல்லாம் நல்லதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். அது மாதிரி ஒரு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் செய்கிறீங்க? இது பிரெட்டு மெயினாக. பிரெட்டு போடுறது வந்து கோதுமையில் செய்யுது. ஓகே. கோதுமையில் செய்யும்போது ஈஸ்ட் புளிக்க வச்சு தான் போடுவோம் நாங்கள். ஏன்னா டக்குன்னு போட்டோம்னாக்கா அது வந்து நிறைய ஈஸ்ட் போட்டோம்னாக்கா அது கேஸ் ஃபார்மிங் பண்ணும். ஒரு நைட்டுக்கு புளிக்க வச்சோன்னா மறுநாள் காலையில் ஒரு 5 மணி 4 மணிக்கு எழுந்து வந்து அதை பதப்படுத்தி நமக்கு யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து எந்த கெடுதலையும் இல்லை. நேச்சுரலாகவே அது இப்போ இட்லி பொங்குற மாதிரி ஈஸ்ட் பவுடர்லாம் போடாமல் தானே ஈஸ்ட் போடுவோம். ஈஸ்ட் போட்டாக்கா நிறைய ஈஸ்ட் அதாவது பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோத்தோண்டு பண்ணு போடுவாங்க, இதே பெரிய பண்ணு பொங்குறதுக்கு. அது கேஸ் ஃபார்மிங் பண்ணு, அதில் வந்து கேஸ் ட்ரபிள்லாம் நம்மளுக்கு உருவாகும். அப்படி கிடையாது. நாங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதை வந்து மாவில் போட்டு கரைச்சி மறுநாள் காலையில் யூஸ் பண்ணோம்னாக்கா அது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இருக்கும். ஸோ பிரெட் பண்ணுறீங்க, அப்புறம் கேக், பிரெட்டு, கேக்கு, பிஸ்கட்டு, அப்புறம் பீட்சா, அப்புறம் என்னென்னமோ நிறைய ஐட்டத்தில் நிறைய செய்யலாம். அதில்
அதே மாதிரி நீங்கள் பாருங்களேன், இப்போ பீட்சா போடுறதே கூட ராகி பீட்சா போடலாம், கம்பு பீட்சா போடலாம், சிறுதானியத்தில் எல்லாருமே அது போடுறீங்களா? அப்படியும் போட்டு நிறைய கொடுத்துக்குறோம். வாங்குறாங்க. ஜனங்க வந்து வாங்கும்போது இது கேவுரு வந்து நல்லதாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னாச்சுன்னா கேவுரு பீட்சா போட்டோம்னாங்க அதில் வந்து சீஸ் போடக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் எனக்கு தெரிஞ்சால் சில பேர் வந்து வெஜிடேரியன் இருப்பாங்க, நான் வெஜிடேரியன் இருப்பாங்க, அதாவது வந்து வீகன் இருப்பாங்க. இது மாதிரிலாம் ஜனங்க நிறைய ஐட்டத்தில் இருக்குது. நம்ம இப்படி ஒரு பேக்கரின்னு ஒரு ஐட்டத்தில் போடல, நிறைய ஐட்டம் போடுறோமா அதேமாரி ஜனங்களும் நிறைய ஐட்டத்தில் இருக்கிறாங்க. வீகன் இருப்பாங்க, நான் வீகன் இருப்பாங்க. இப்படிலாம் இவங்களுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அதாவது வந்து ராகி பிஸ்கட்டோ கம்பு பிஸ்கட்டோ எது போட்டாலுமே வந்து அதில் வந்து அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. ஏய் சத்தம் போடாத, அவங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இதுமாதிரி சீஸ் இருக்கக்கூடாது, சீஸ் இல்லாமல் என்ன போடலாம், அவங்கள சீஸ் இல்லாமல் பிளெயினாக கூட போட்டு கொடுப்போம். பிளெயினாக போட்டால் அது தக்காளி தோசை மாதிரி வரும். இதில் வந்து முட்டையை அது சீஸ் அதை பீட்சா உள்ளே போட்டு கொஞ்சம் வேக்காடு வந்த பிறகு அந்த மேலே முட்டையை அடித்து கொடுப்பாங்க. ஹி வாண்டட் முட்டை தேவைப்பட்டதுனாக்க அது போடலாம். இப்படியும் வாங்குறோம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி. ஸோ வீகன் பிட்சா பண்ணுறீங்க, மஃபின்ஸு, பிஸ்கெட்ஸு, இதுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது சார்? வரவேற்பு வந்து எப்படி பார்த்தாக்கா இந்த அவங்களுக்கு வந்து மோர் தென் தட் இந்த மைதாவில் செய்யக்கூடிய பீட்சாவும் சீஸில் போடக்கூடாது அன்றாடம் வாழ்க்கைக்கு அது. இந்த இப்போ லேஸ்லாமே அந்த பேக்கிங் அழகை பார்த்து தான் வாங்குறாங்க. அந்த மாதிரி நம்மளால அது நான் பண்ண முடியாது. என்னால் அந்தமாரி அதெல்லாம் வந்து பிஸ்னஸ் மோட்டிவேஷன் பண்ணுறவங்க தான் அந்தமாரி பண்ணுவாங்க. நாம் வந்து முடிஞ்சு போச்சு நமக்கு, ஏன் இதுனால நம்ம இது ரிஸ்க் எடுத்துன்னு இதை தேடி வராங்களா சார்? வராங்க. இது நிறைய எல்லாருக்கும் பரவுதா? நல்லா கிடைக்குது? நிறைய கிடைக்குதுனாக்கா நம்ம போதுமான ஆள் ஒரு ஆள் 2 ஆள் வச்சிருந்தாலும் அதனால தான் ஐ புட் மை செல்ஃப் லாட் ஆஃப் எஃபோர்ட். இவங்களே விட்டோம்னாக்கா ப்ராப்ளம் இஸ் ஆக்சுவலி தட் அந்த ஃபேக்ட்ரியில் கற்றுக் கொடுத்தாக்கா சில பேர் கற்றுக்குறாங்க, சில பேர் கற்றுக்க மாட்டாங்க. ஈவன் டிஷ் வாஷ் பண்ணும்போது கூட பாருங்கள், அவங்க ஒரு ப்ராப்பராக க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதே எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். எங்கள் ஒய்ஃப் வந்தாங்கன்னா அந்த குவாலிட்டியும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. நானும் அதுதான் முக்கியமாக செய்யறது முக்கியம் கிடையாது, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது அது ஹைஜீனிக்கலாக வச்சுக்கிறாங்களான்னு பார்க்கணும். இப்போ இங்கே என்ன உங்களோட ஃப்யூச்சர் பிளான்னா ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு ஆக்சுவலி முன்னாடி இந்த கணேஷ் பேக்கரி வந்து கிவிங் எ ட்ரைனிங் ஃபார் யங்கர்ஸ்ட். அவங்க வந்து கற்றுக்குன்னு அவங்க வந்து கிராமத்தில் 2-3 நிறைய பேர். அது மெயினாக வந்து என்னுடைய நேபாளிலேருந்து ஒரு 5 பேர் வந்தாங்க. 5 பேர் நல்லா வெல் செட்டில்டு. அப்புறம் இது மணிப்பூர், கொரியா இவங்களெல்லாம் நான் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஃப்ரான்ஸ்லேருந்து ஜெர்மன், ஃப்ரான்ஸு இவங்கெல்லாம் வந்து கற்றுக்கின்னு போய் என்கிட்ட கற்றுக்கின்னு போய் போகிறேன். ஆனால் அவங்களுக்கு என்னன்னா நம்ம தானியம் அவங்ககிட்ட கிடைக்காது. தட்ஸ் மெயின் இஷ்யூ. நம்ம தானியத்தை இங்கேருந்து அனுப்பவும் முடியாது. அனுப்புனாலும் வெரி காஸ்ட்லி போட்டு, அதுதான் மெயின் பிரச்சனை. பட் இருந்தாலும் தே ரியலி லேர்ன் ஃப்ரம் அஸ். நானும் 2-3 கண்ட்ரிக்கு போயிருக்கேன். அந்த கண்ட்ரியில் போகும்போது கூட நான் எனக்கு இன்ட்ரெஸ்டடு அந்த பேக்கிங் ஐட்டத்தில். அங்கே போய் நான் ஒரு ஃபேர் ஒன்று நடந்தது. அந்த ஃபேரில் போய் அந்த பேக்கரியில் போய் பண்ணுவேன். இதெல்லாம் ஜங்க்ஸ் ஃபுட்டு, ஐ நோ யூ ஆர் ஃப்ரம் இந்தியா, எங்கேருந்து வரேன்னா நான் பாண்டிச்சேரி பக்கத்தில் கணேஷ் பேக்கரியில் அங்கே போய் பாரு, அங்கே வெரி ரியலி ஹெல்த்தி ஃபுட்டு நல்லா 2-3 சிட்டியில் சொன்னாங்க மேடம். ஒரு சிட்டியில் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ப்ரௌட் ஆகிட்டான். என்னை இன்வைட் பண்ணுவார், எல்லாமே செய்வார். மை ஃப்ரெண்ட் இஸ் சிரிச்சார். என்ன சிரிக்கிறீங்கன்னா, அவர் தான் கணேஷ் பேக்கரி வாங்கணும்னு சொல்லும்போது என்னை ரொம்ப வரவேற்பு பண்ணாங்க. எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான் மேடம் மக்களுக்கு ஒன்று நம்ம கொடுக்குறது தான். இதை கொஞ்சம் நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்கணும் இல்லையா? ஆமாம், நிறைய. அப்போதான் இந்த அதாவது இன்னும் கொஞ்ச நாள் கடவுள் எனக்கு லைஃப் கொடுத்தாருன்னா இன்னும் நிறைய கட்டாயமாக நிறைய நாலேஜை ஷேர் பண்ண முடியும். உள்ள நீங்கள் பண்ணுறதை கொஞ்சம் அப்படி காட்டலாமா? இதை பாருங்கள், வெரி சிம்பிள். இது டார்ட் நாங்கள் செஞ்சோம். இது டார்ட் செய்யும்போது இதில் வந்து கோதுமை மாவு போட்டு அப்படியே இதில் உருட்டி இதில் வந்து மேங்கோ இருக்குங்களா, நம்ம ஃபார்மல் விளையக்கூடிய மேங்கோவை அதை வந்து எடுத்துட்டு அதை பதப்படுத்தி அந்த அதிகமாக சர்க்கரையும் போடக்கூடாது, மக்களுக்கு வர டேஸ்ட்டு போட்டு இதில் அப்படியே ஃபுல்லாக பண்ணி டார்ட் மாதிரி இந்தமாதிரி பண்ணி மேங்கோ டார்ட் கிரேப்ஸ் டார்ட். இது மைதாவா சார்? இது என்ன? இது வந்து கோதுமை. எல்லா பழத்திலையும் போடலாம் மேடம். நம்மக்கிட்ட இங்கே என்ன விளையுது எல்லாத்துலேயும் போடலாம்.
ஓகே. இதெல்லாம் வந்து பேக்கிங் பவுடர் கிடையாது. இந்த கிரேப்ஸை வந்து கிரைண்ட் பண்ணி ஆமாம், போட்டுருக்கீங்களா? கிரேப்ஸ் வந்து அப்படியே நல்லா க்ளீன் க்ளீன் பண்ணிட்டு பண்ணிட்டு அந்த ஸ்கின்னோட போட்டு அரைச்சி ஓ ஃபில்டர் பண்ணி ஆ. அதுக்கப்புறம் போட்டோம்னா போட்டு கொஞ்சம் sugar போட்டு போட்டு அதை நான் இந்த பேக்கரி அடுப்பு இருக்குல்ல அதில் ஈவினிங் போட்டு விட்ருவேன். ஆ. மறுநாள் காலையில் அது நம்மள நல்லா அந்த இது பூரா போய் மேலே எல்லாம் அந்த நம்ம ஜெல்லு கிடைக்கும் நமக்கு. ஓ அந்த அந்த ஜெல்லு பேக்கரி அடுப்புங்கிறது வாங்க காமி கொடுங்க. இதுதான் என்னுடைய டேபிள் அந்த இதில் வேலை செய்யறது. இது வந்து நான் வந்து 1990 வாங்கின மிஷின் இது. ஓகே. அப்படியே இதில் வந்து 1 டன் கிலோ போடலாம். போட்டு இது அப்படி மிக்ஸ் பண்ணி Mixing க்கு, கொடுக்கணும். பிரெட் மிக்ஸ் பண்ணுவேன், பிஸ்கட் மிக்ஸ் பண்ணலாம். 5 கிலோ பழைய பிஸ்கட் காலத்து போடலாம். மிஷின் ஆமாம் மாதிரி ஆமாம், இருக்கு. ஆனா இன்னும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டி, நல்லா ஓடும். ஆ. இது அந்த காலத்து மிஷின் இதுதான். இந்த இடம் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுனாக்கா அந்த பேக்கரியில் வந்து ஹோல் ஆரோவில்லியன் வாங்குவாங்க அங்கே. ஓகே இங்கே வந்து வெரி ரேர் ஆரோவில்லியன். எங்கள் தமிழ் ஜனம் தான் நிறைய வருவாங்க இங்கே. ஓகே சார். இந்த லோக்கல் பீப்புள் ஒன்லி த கம்மிங் அண்ட் பாய் திஸ் திங். ஓகே. மஃபனு பன்னு எல்லாமே ஓகே. அவங்களுக்குலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் அவங்கள அங்கே அதிகமாக போக மாட்டாங்க. ஓகே. இங்கேருந்து குயிலாவேலியம் போகணும்ல, அதனால தான். இப்போ அதுதான் அந்த அடுப்பா நீங்க? இல்லை வாங்க காட்டு. ஆ. அது வந்து டீ காபி போடணும் காலையிலேயே. இன்னும் விறகடுப்பு தான். விறகு அடுப்புல அதில் போட்டுக்குவோம். சூடு வச்சு கொடுக்கணும்னா இதில் போட்டு வச்சுக்குவோம். ஓகே சார். இதுதான் என்னுடைய அடுப்பு. இப்போ காலையிலே வர்றேன்ல, ஸ்டார்ட் பண்ணணும்ல, அது முடிஞ்சு போயிடுது. இங்கே பாருங்க, திஸ் இஸ் த ஃபயர்வுட்டு. இதில் தான் அடுப்பு போடுவோம். அந்த ஃபயர்வுட் போட்டு சாம்பிள் பூரா கீழே வந்துடும். இதில் தான் லோடு ஏற்றி. ஓ இப்போ பிட்ஸாலாம் இதில் தான் அது இதெல்லாம் பிட்ஸெல்லாம் போட்டுக்கலாம். மஃபின்க்கு எதுக்கு யூஸ் எது தேவையோ அதில் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு புதுசாக ஒன்று கட்டின்னுக்கிறேன். அது ரெடி ஆயிடுச்சுனாக்கா அது கொஞ்சம் சஃபிஷியண்டாக இருக்கும் புதுசாக. இது என்ன ஆல்ரெடி 1990 பில்ட் ஆகுவேன். எல்லாம் கொஞ்சம் கலாப்ஸ் ஆகிப்போச்சு. இது எடுத்துட்டு ரிப்பேர் பண்ணலாமா அப்படியே விட்டுலாமான்னு கூட பார்க்குறேன். இது வந்து வெறும் வுட்டு தானே சார்? வுட்டு தான், நோ கேஸ். அந்த காலத்துல அப்பயே நான் வந்து எனக்கு ஐ டோன்ட் லைக் டு யூஸ் த கரண்ட், ஐ டோன்ட் லைக் டு யூஸ் த கேஸ். நேச்சுரல் சோர்ஸ்ல தான் இங்க அது எல்லாமே எல்லாமே அது. ஏதான ஒரு காஃபி சூடு பண்றதை தவிர கேஸே கிடையாது. கேஸே கிடையாது. இங்க இந்த அடுப்பு நான் காட்டுறேன் புதுசாக. ஐ பில்டட் திஸ் அடுப்பு. அதுக்கு இருப்பாங்களா, அது ஒன்றும் அது உள்ள கொஞ்சோண்டு அந்த கேப் இல்லை, அந்த கேப் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருனாக்கா அது யூஸ் பண்ணலாம். வித்தின் மேபி ஒரு 6 மாதம் ஆகும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு. இத்தனை அழகாக ஒரு எளிமையில் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண முடியும்னு உங்களை பார்த்து தான் சார் கற்றுக்கணும். நீங்கள் நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணி ரொம்ப அழகாக கொண்டு போனோம். நீங்கள்லாம் ஆரோவிலுக்கு ஒரு அசெட்ஸ். உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமும். அதாவது வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்லுவேன், அதாவது அந்த மதர் ஸ்டியர்பந்து கிரேஸில் வந்து திஸ் இஸ் ஆரோவில் இஸ் இன்டர்நேஷ்னல் சிட்டி, இட்ஸ் அன்எண்டிங் எஜுகேஷன். அதாவது நம்ம கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா வயசாகி போச்சு, நீ என்னடா கற்றுக்க போகிறேன்னா, till we die we'll learn anything. Yes. இதுதான் மெயினாக நான் இது எனக்கு இந்த ஒரு ரெண்டு தான் முக்கியமாக எனக்கு இட் தாட் இன் மை மைண்டு. நம்ம இங்கே இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும், அதுவும் ஒய்த்திரமாக இருக்கக்கூடாது. தட்ஸ் த திங்ஸ் ஐ வாண்டட் டு எஜுகேட் ஆல் த பீப்புள். தோ ஐ எம் நாட் எஜுகேட்டட், பட் ஐ வாண்ட் டு அவர் பீப்புள் ஷுட் பி எஜுகேட்டட். தேர் ஷுட் பி வெல் இந்தியா, குட் இந்தியாவாகணும், தமிழ்நாடாக இருக்கணும், நல்லா இருக்கணும் தான். That's my vision. ரொம்ப 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 தேங்க்ஸ். நைஸ் மீட்டிங் யூ சார். Okay, thank you.